அண்ணே 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 ஃபோன் அடிக்குதுண்ணே என்ன அல தூங்க மாட்டீங்களால நான் என்ன போன் வச்சு கேக்குறீங்க அல பாத்து போல பொண்ணுங்க பொம்பளைங்க டார்ச் வச்சு நிப்பாங்க ஆசில நித்திர போற பொம்பளை மாட்டி போல அச்சு எல்லாத்தையும் பிடிங்கிப்பாங்க வைக்கிறேன்ல அண்ணே எப்போ லாரி ஓட்ட சொல்லி தருவீங்க அல நீ கிளீனரா வந்து 3 மாசம் தான் ஆகுது இன்னும் 3 மாசம் போட்டல அப்பதான் லோட் எப்படி இருக்குது ஏத்துறது கத்துப்ப வண்டியில என்னெல்லாம் இருக்குது கத்துப்ப செக் போஸ்ட் எப்படி கிராஸ் பண்றது அப்புறம் பில் எப்படி வாங்குறது கத்துப்ப அப்புறம் வண்டி ஓரமா நிதிச்சுனா வச்சுக்கேன் ஏர் லாக் எப்படி பண்றது கத்துக்கணும் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா என்ன பண்றதுன்னு தெரியணும் 200 கிலோமீட்டருக்கு வீல் போர்ட்ல செக் பண்ணி தான் லோட் ஏத்தணும்ல இது பாருல பைக் கார் ஓட்டுற மாதிரிலாம் லாரி ஓட்ட முடியாதுல அண்ணே லாரி ஓட்டுறதுக்கு இவ்வளவு கத்துக்கணுமாண்ணே வண்டியை ஓரமா இருந்தாலும் விட்டுருப்போம் ஆனா போலீஸ்காரன் வந்து வண்டி எடுக்க சொல்லுவாங்கல்ல டயர் பஞ்சர் வண்டி எடுத்து அங்கச்சு போய் விட்டுரும் சொன்னா கூட ஃபர்ஸ்ட் நீ வண்டி இங்க இருந்து எடு நீ எங்கச்சும் போய் சாவல அப்படி சொல்லுவாங்களே லாரி டிரைவர்லாம் மரியாதை கொடுக்க மாட்டாங்களே எங்க அப்பா சொன்னாருண்ணே கத்தி எல்லாம் காமிச்சு போன் எல்லாம் புடுவாங்களே ஆமால கிருஷ்ணகிரி ஹைதராபாத் பைபாஸ் எல்லாம் பொண்ணுங்க பொம்பளைங்க நிப்பாங்க டார்ச் வச்சு ஆசைக்கு போயிட போற எல்லாத்தையும் பிடிப்பாங்க இங்க இருக்க போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே டிஎன் வண்டியை பார்த்தாலே பணத்தை பார்த்த மாதிரி அவங்களுக்கு அப்ப லாரி டிரைவர் பாதுகாப்பே இல்லையாண்ணே நமக்கு தமிழ்நாடு கேரளா போலீஸ் நம்ம பாதுகாப்பு அதுல ஸ்டேட் லோடுக்கு போனாலே பயமா இருக்குல்ல இத்தனை ஆட்சி மாறினாலும் லாரி டிரைவருக்கு ஒரு தீர்வே இல்ல நீங்க தூங்காம எத்தனை கிலோமீட்டர் நான் ஓட்டிருக்கீங்க ஒரு 600-700 கிலோமீட்டர் ஓட்டுருமால ஆனா 3 வரை தூங்கினோம்ல காலைல அந்த டைம்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும்ல லாரி டிரைவர்லாம் பொண்ணு தர மாட்டாங்களே ஆமால அப்படியே அச்சு பிச்சு கல்யாணம் பண்ணாலும் குடும்பத்தை பார்க்க முடியாதுல என் பொண்டாடி குழந்தை பார்த்தா 2-3 மாசம் ஆயிடுச்சுல நம்மலாம் வீட்டை விட்டு வெளியே வந்தா வீட்டுக்கு போமான்னு கூட தெரியலண்ணே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான்ல பைக் கார் ஓட்டிடலாம்ல லாரி ஓட்ட அந்த ஆண்ட ஆசீர்வாதம் வேணும்ல நீ ஓட்டுவல சார் போலாமா அப்பப்போ அடிக்கடி வெளி போறோம்ண்ணா தூங்கண்ணா கொஞ்சம் தண்ணி புஷ்டத்துக்குள்ள ஏண்டா போனேன் கூட தானே வர சொன்னேன் சரி உட்காரு சரிடா என்னால உனக்கு கஷ்டம் மென்டல் மாதிரி சாரிலாம் கேட்காதடா இது என்ன புதுசா தம்முனரா இல்லடா எனக்கு இப்ப இருக்க தெரிஞ்சு என்ன லவ் பண்ற பொண்ணை விட்டு போயிட்டான் எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல என்ன ஹோம்லெஸ் எடுத்து போயிட்டாங்க நீ மட்டும் தான்டா யாரையும் லவ் பண்ணாம உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம எனக்கு எந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு என் கூட இருந்து என்னை பாத்துக்கிற என்னடா நீ நண்பனா யாரும் தெரியுமா சந்தோஷத்துல கூட இருக்கவன் நண்பன் இல்ல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்தா நம்ம கஷ்டத்தை போக்கி நம்மளை சந்தோஷப்படுத்துறவன் தான் உண்மையான நண்பன் அந்த மாதிரி எப்பயும் உன்னை நான் சந்தோஷமா வச்சுப்பேன்டா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான்டா இந்த நிறத்தை பார்க்காம ஏழையா பணக்காரனா பார்க்காம இந்த ஜாதி அந்த மதம் இந்த ஜெண்டர் அந்த ஜெண்டர் எதுவுமே பார்க்காத ஒரே உறவே நட்பு மட்டும் தான்டா அப்பா அம்மா தான் கடவுள் குத்த வரம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அந்த கடவுள் குத்த வரமா கூட நட்பை சொல்லுவாங்க ஆனா அந்த கடவுளே ஒரு ரூபத்துல எனக்கு வரமா இருக்க ஆரம்பிச்சான் இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் உண்மையான ஒரு நண்பர் இருந்தா அந்த குறை தெரியாதுடா என்னடா சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க வாடா போலாம் தேங்க்ஸ்டா வாடா போலாம்